அஸ்ஸலாம் அலைக்கும் மகளே. வாழ்க்கை பயணத்துல இது நாள் இன்னைக்கு ஒரு சங்கட்டமான நாள். எந்த அளவு சங்கட்டம்னா இந்த சேலஞ்சே இன்னையோட முடிஞ்சிருக்கும். அந்த அளவு சங்கட்டமான நாள். ஏன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன். காலையில எந்திரிச்சோன்னா பல்ல தச்சிட்டு கருப்பனுக்கு தூர்வாரி போட்டுட்டு கருப்பேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, கலையரசனுக்கு பாத்ரூம் போகலாம் அவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க வந்து சில பல வேண்டாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதை விடுங்க. காலையில சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போலான்னு கிளம்பி டி ஷர்ட்டை போட்டுட்டு ஆங்கிள் நல்லா இருக்குன்னு கையை தூக்குனேன். நாளோட சமம் கையில வாங்கினேன். அப்படியே கலையரசனுக்கு டாட்டா சொல்லிட்டு கலையரசன் சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. முந்தா நாள் வீடியோ கமெண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு, என் பேரும் கலையரசன் தான் ப்ரோ, அந்த பூனைக்கு பேரை மாத்துங்க. இங்க என்ன நடக்குது? ஐயா ஜிம்மின்னு பேர் வச்ச மனுஷனும் இருக்கான், ரமேஷன் பேர் வச்ச நாயும் இருக்கு ஐயா. இப்போ ரமேஷன் பேர் வச்சு ஒன்னும் கொந்தளிச்சிடாதீங்கடே, சுறா படத்துல வரும், அததான் சொன்னேன். ஓகே, இப்போ புலம்புனது போதும், கதைக்கு வருவோம். ஜிம் முடிச்சு வீட்டுக்கு வந்து பீஃப் கழுவி அடுப்புல வச்சுட்டு அது வேற கேப்ல புரோட்டீன் குடிக்கிறது, நகை வெட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வெந்த பீஃபை சாப்பிட்டுட்டு ரேபிடோ ஓட்ட போலான்னு போனை சார்ஜ்ல இருந்து எடுத்தே பாருங்க, டம்முன்னு கீழே போட்டேன். அது பின்னாடி தனியா முன்னாடி தனியான்னு ரெண்டு துண்டா கலந்து வந்துட்டு இருக்க பிரச்சனையில இது வேறையான்னு ஒரே மண்டை குடைச்சலா வந்துட்டு நல்ல வேலை ஒர்க் ஆச்சு. ஏதோ கம்மு தான் இலகிட்டு பக்கத்துல உள்ள கடையில போய் கேட்டா 200 ரூபா பிளஸ் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்மு போடுறதுக்கு 200 ரூபாவா? வேணாம் நீ ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் கொடு, நானே வீட்டுல போய் ஃபேக்கு வாங்கி ஒட்டிக்கன்னு வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரேபிடோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் அடுத்த கூத்து. ஒரு 2 ரைடு முடிச்ச உடனே டிஸ்பிளேக்கு நடுவில் ஏதோ கோடு உள்ள ஆரம்பிச்சுட்டு, ஐயோ 200 ரூபாய்க்கு மடிச்சு 2000 ரூபாய்க்கு செலவு வச்ச கதையை ஆயிரம் போதுன்னு ரேபிடோ அப்ராப்ரியேட்டா ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஒரு வடக்கு பையாட்ட போனை கொண்டு கொடுத்தேன். அவர் 50 ரூபாயிலே டீல முடிச்சிட்டாரு. வாங்கிட்டு தான் ஐபோன் இருக்கேன், நீ எதுக்கு இந்த போனை யூஸ் பண்றேன்னு கேட்டா, அதை நாளைக்கு நான் சொல்றேன். வீட்டுக்கு வந்து வீட்டுல தண்ணியும் புடிச்சு வச்சுட்டு ஸ்பீக்கிங் லிஸ்ட போய் நைட்டு சாப்பாடும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.